ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம சத்யா வீட்டுக்கு வர சத்யாவோட அம்மா புரட்டி எடுக்கிறாங்க. அம்மா வலிக்குதுங்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சந்தனம் பூசுவாங்களே கவுண்டமணி சொல்லுவார், அந்த மாதிரி இந்த லெஃப்ட்ல பூசே ரைட்ல பூசேன்னு காமிச்சிட்டு இருக்காரு. டே அப்பா சாமி நிப்பாட்றா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒன்று அடிச்சு எனக்கு கை வலிக்குதுடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னால் தாண்டா என் பொண்ணுக்கு இந்த நிலைமைன்னு சொல்ல, ஐயோயோ அம்மா என்னம்மா வார்த்தை சொல்கிற, அக்காவுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்றாரு. என்ன இப்போ ஒரு பாசமல் நம்மளே அடடேன்னு ஆச்சரிய குறி போட்டுருவோம் மாட்டுக்கு, அப்படி ஒரு பாசங்க. அதுக்கப்புறம் பதறிக்கிட்டே போய் சிட்டிக்கிட்ட விரட்டிட்டாரு. டே என் அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு, நீ என்னென்ன வேணா நடக்கலாம், என் அக்கா மேலே கை வைப்பியாடா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுடா அப்படின்ட்டாரு. டே இந்த ஷார்ட் எடுக்கும்போது நான் சொல்லணும்டா உனக்கு கட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி ஒரு வழியாக சிட்டியை விட்டு விலகிட்டாருங்க. சரி இப்பயாவது புத்தி வந்துச்சேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மீனாவோட மொத்த குடும்பம், மீனா அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்பாடா நிம்மதி இருக்கு. இருந்தாலும் பெரிய கட்டை பார்த்தோன்னே பயந்துட்டாங்களாமா. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா சின்ன அடிதான், இப்படி காத்துல தொட்டி இப்படி ஏச்சு வச்சா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எங்கேயோ கேட்ட டைலாக் மாதிரி. பழமொழி சொன்னா ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே கோவையம்மா, அதே மாதிரி ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்பாடா சத்யா இப்பயாவது தெரிந்தனானே, இதுக்கப்புறமா புத்தியோட பொழைச்சிக்கிட்டானா சரின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாராமா. யாரு நம்ம முத்து தாங்க. அதுக்கப்புறம் அறிவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பெரிய ஆச்சரியக்குறி என்னன்னு பாக்குறீங்களா, உலகம் அழகா அதிசயமாப்பா, 7 அதிசயத்துல ஒன்றும் இல்லை, 8வது அதிசயமா இதை போட்டு விடுங்கப்பா அப்படின்னு நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணலாம்ப்பா, அந்த அளவுக்கு இருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா, நம்ம விஜயா வந்து எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டது மட்டும் இல்லைங்க, பார்த்து போக மாட்டியான்னு ஒரு திட்டுறாங்க. அப்படியே ஷாக்காகி 3 பேர் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, நானே சமைச்சுக்கிறேன்னு இவங்க சொல்கிறது என்ன, ஐயே திடீர்னு அம்மா உடம்புக்குள்ள பேய் பூந்துருச்சோன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்